இந்த வீடியோவில் நம்ம கொலிஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ கொலிஷன்ஸில் நம்ம வந்து ரெண்டு பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இப்போ in a collision, a relatively large force acts on each colliding particle for a relatively short time. The force is called an impulsive force. அதாவது கொலிஷனில் ஒரு ரிலேட்டிவ் லார்ஜ் ஃபோர்ஸ், அதாவது மிக அதிகமான விசை ஆக்ட் பண்ணுது ஆன் ஈச் கொலைடிங் பார்ட்டிகல். ரெண்டு கொலைடிங் பார்ட்டிகளோடவும் அதிகமான ஃபோர்ஸ் செயல்படுது. எவ்வளோ நேரம் அப்படின்னா ரிலேட்டிவ்லி ஷார்ட் டைம், ரொம்ப ஷார்ட்டான டைமில் அதிகமான ஃபோர்ஸ் செயல்படுது. இந்த ஃபோர்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா நம்ம இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள், when a bat hits a ball, the bat exerts a large force on the ball. Both the ball and the bat are deformed during the collision. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா when a bat hits a ball, ஒரு பேட் வந்து பாலில் படும்போது பேட் வந்து ஒரு லார்ஜ் ஃபோர்ஸை பால் மேலே ஏற்படுத்துது. இதனால பால் அண்டு பேட்டு ரெண்டுமே டிஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா the force of interaction may be due to different causes in different cases. அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன், இப்போ ரெண்டு பொருள் மேலே ரெண்டு பொருள் மோதுது அப்படின்னா அது மோதுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை. அப்போ மோதும்போது ஒரு ஃபோர்ஸ் செயல்படுது. அந்த ஃபோர்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கலாம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேபி டிஃப்ரெண்ட் காசஸ், அதை வெவ்வேறு காரணங்களால் ஏற்படலாம், வெவ்வேறு காரணங்களால் ஏற்படலாம். இன் டிஃப்ரெண்ட் கேசஸ், அதாவது ஒவ்வொரு அது கேஸை பொறுத்து அதோடைய காரணங்கள் காசஸ் வந்து வேற வேறையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷனுடைய காசஸ் வந்து வேறு வேறு நேரங்களில் அல்லது வேறு வேறு செயல்பாடுகளில் வேறு வேறு மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதற்கான ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து இப்போது இந்த கொலிஷன் பிட்வீன் 2 பில்லியன் பால்ஸ், அதாவது பில்லியன் பால்ஸுக்கு இடைப்பட்ட கொலிஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அங்கே என்ன வந்து ஃபோர்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னா திஸ் எலாஸ்டிசிட்டி. இந்த ரெண்டு பாலுக்கு இடைப்பட்ட எலாஸ்டிசிட்டி தான் நமக்கு வந்து அங்கே ஃபோர்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷனை ஏற்படுத்துது. இப்போ இந்த மாதிரி எலாஸ்டிசிட்டி ஃபோர்ஸால் ஏற்படக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷனால அந்த மோதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த மோதலின் போது ரெண்டு பார்ட்டிகளும் அல்லது ரெண்டு பாடிஸும் நமக்கு கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா ஃபிசிக்கல் கான்டாக்ட் அடையணும். அதை ஒன்றோடு ஒன்று டச் பண்ணால் தான் அந்த மோதல் வந்து ஏற்படும். அதுவே இப்போ இந்த கேஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் ஆஃப் எ பார்ட்டிகல்ஸ் பை த நியூக்ளியை, அதாவது ஸ்கேட்டரிங் ஆஃப் எ பார்ட்டிகல் பை த நியூக்ளியை. நியூக்ளியை மீன்ஸ் ஒரு அணுக்கரு, ஒரு அணுக்கரு திஸ் நியூக்ளியை. இந்த நியூக்ளியோட இன்னொரு பார்ட்டிகல் போயிட்டு ஏதாவது ஒரு புரோட்டான் போயிட்டு மோத போகுது அப்படின்னா இதனால என்ன ஆகும் அப்படின்னா அல்லது இந்த நியூக்ளியை வந்து இதை வந்து நமக்கு என்ன செய்யும், ஸ்கேட்டர் பண்ணும். அப்படி ஸ்கேட்டர் பண்ணதுன்னா இப்போ இந்த புரோட்டான் இந்த நியூக்ளியை நோக்கி போகும்போது புரோட்டானும் ப்ளஸ்ன்றதுனால ஆக்சுவலாக இந்த புரோட்டான் இங்கே நோக்கி போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஆனால் இது ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணுறதில்ல, நமக்கு டச் பண்ணுறதில்ல. டச் பண்ணாமலே இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த புரோட்டானின் மீது ஒரு ஃபோர்ஸை ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னா இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு, இது ரெண்டுமே சார்ஜ்ன்றதுனால இப்போ இது ரெண்டுக்கும் இடையில ஒரு ஃபோர்ஸ் செயல்படும். என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஃபோர்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் யாரால் ஏற்படுது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸால் ஏற்படும். இப்போ உதாரணமாக ரூதர்ஃபோர்டினுடைய ஆல்பா பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூக்ளியஸை நோக்கி ஆல்பா பார்ட்டிகளை ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணுறாரு, நமக்கு சென்ட் பண்ணுறாரு. அப்படி சென்ட் பண்ணும்போது நியூக்ளியஸுக்கு நேராக போகக்கூடிய அந்த ஆல்பா பார்ட்டிகல் போயிட்டு நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் போயிட்டு நியூக்ளியஸோட அந்த ரெப்பல்சிவ் ஃபோர்ஸின் காரணமாக ரிட்டர்ன் ஆகிடும். இதையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கொலிஷன் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆர் ஸ்கேட்டரிங், இது எல்லாமே கொலிஷனில் தான் வருது. அப்போ இந்த டைப் ஆஃப் கொலிஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸால் ஏற்படுகிறது. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸால் ஏற்படக்கூடிய கொலிஷன் வந்து கொலிஷனில் ரெண்டு பாடியும் ஒன்றோடு ஒன்று டச் பண்ணாது. அப்போ இதில் வந்து ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருக்காது. அப்போ இந்த கொலிஷனில் நமக்கு ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமலே நமக்கு வந்து கொலிஷன்ஸ் நடக்குது. அப்போ ஒரு கொலிஷன் அப்படின்றது ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். எலாஸ்டிசிட்டிக் ஃபோர்ஸால் ஏற்பட்டுச்சுன்னா அது ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருக்கும். அதுவே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அல்லது மேக்னோட்டோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இந்த மாதிரியான ஃபோர்ஸஸால் அந்த கொலிஷன் ஏற்படும் போது நமக்கு ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருக்காது.
இப்போ நெக்ஸ்ட் கொலிஷன்ஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் கொலிஷன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ நார்மலாக ஒரு கொலிஷன் ஏற்படுது அப்படின்னா அந்த கொலிஷன்ல நம்ம ஏற்கனவே ரெண்டு பிரின்சிபிள் சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், another one is conservation of energy. இப்போ கொலிஷனின் போது நமக்கு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும். அதே மாதிரி டோட்டல் எனர்ஜியும் கன்சர்வ்டா இருக்கும். அது என்ன கொலிஷனாக இருந்தாலும் நமக்கு டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. ஆனால் எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தாலும் சரி, இன்எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தாலும் சரி, மொமெண்டம் வந்து கன்சர்வ்டா இருக்கும். ஆனால் கைனடிக் எனர்ஜி வந்து டோட்டல் கைனடிக் எனர்ஜி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் நமக்கு வந்து கான்ஸ்டண்டா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அன்சேஞ்சா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்றோம். அதுவே கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன். இப்போ எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் ரெண்டு கொலிஷன்ஸ்லையுமே மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு, பட் அது மாதிரி டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. ஆனால் கைனடிக் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு when elastic collision only. In inelastic collisionல kinetic energy is not conserved. Kinetic energy change ஆகும். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொலிஷனை ரெண்டா பிரிக்கணும், எலாஸ்டிக் கொலிஷன் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். இப்போ எலாஸ்டிக் கொலிஷன்னா நமக்கு டோட்டல் கைனடிக் எனர்ஜி இஸ் அன்சேஞ்சு. இப்போ இதற்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு பாடிஸ் எடுத்துக்கலாம். பாடி 1 அதோடைய மாஸ் வந்து m1, பாடி 2 அதோட மாஸ் வந்து m2. இப்போ இந்த ரெண்டு பொருளும் ஒன்றோடொன்று மோத போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். மோதுறதுக்கு முன்னாடி பிஃபோர் கொலிஷன் இந்த ரெண்டு பாடியோட வெலாசிட்டிஸ் என்ன அப்படின்னா, பிஃபோர் கொலிஷன் இதோட வெலாசிட்டிஸ் u1, இதோட வெலாசிட்டி u2. இப்போ இது ரெண்டு மோதின பிறகு ஆஃப்டர் கொலிஷன் என்ன ஆகும் அப்படின்னா அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். இப்போ ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டி நமக்கு சேஞ்ச் ஆகலாம், பட் மாஸ் சேஞ்ச் ஆகாது, m1 அண்ட் m2. இப்போ இதோட வெலாசிட்டி v1 இருக்கும், இதோட வெலாசிட்டி v2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பிஃபோர் கொலிஷன் இதோடைய மொமெண்டம் கண்டுபிடிக்கலாம். இப்போ மொமெண்டம் ஃபார்முலா என்ன அப்படின்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ தேர்ஃபோர் m1 u1, செகண்ட் பாடியோட மொமெண்டம் வந்து m2 u2. இப்போ பிஃபோர் கொலிஷன் இட் இஸ் a டோட்டல் மொமெண்டம், இட் இஸ் m1 u1 plus m2 u2. அது மாதிரி ஆஃப்டர் கொலிஷன் இதோடைய மொமெண்டம் m1 v1, செகண்ட் பாடியோட மொமெண்டம் m2 v2. அப்போ டோட்டல் மொமெண்டம் இன் ஆஃப்டர் கொலிஷன் m1 v1 plus m2 v2. நமக்கு பிரின்சிபலின் படி மொமெண்டம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. அதனால பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல். அடுத்து எலாஸ்டிக் கொலிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கைனடிக் எனர்ஜியும் சேஞ்ச் ஆகாது. இப்போ கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா 1/2mv². அப்போ அதன்படி எழுதணும் அப்படின்னா 1/2 m1, இங்கே velocity is u1, அப்போ 1/2 m1 u1 square plus 1/2 m2 u2 square equal to similarly இங்கே 1/2 m1 v1 square plus 1/2 m2 v2 square. அப்போ எலாஸ்டிக் கொலிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் கைனடிக் எனர்ஜி இஸ் நாட் சேஞ்ச், அதே மாதிரி மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. அந்த இந்த ரெண்டு கான்செப்டை வச்சு நம்ம அந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம எழுதுறோம். இப்போ இதில் இருந்து m1 m2 அண்ட் u1 u2 v1 v2 இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம இன்எலாஸ்டிக் கொலிஷன்ஸ். இப்போ கைனடிக் எனர்ஜி இன்எலாஸ்டிக் கொலிஷன்னா கைனடிக் எனர்ஜி வந்து நாட் கன்சர்வ்டு. இதில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டோட்டல் எனர்ஜி ரெண்டு கொலிஷன்ஸ்லையுமே கன்சர்வ்டாக தான் இருக்கும். ஆனால் கைனடிக் எனர்ஜி தான் இன்எலாஸ்டிக் கொலிஷனில் கன்சர்வ்டு ஆகாது. ஓகே, இப்போ இந்த இன்எலாஸ்டிக் கொலிஷனை அதே வந்து கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக் அப்படின்னா when two bodies stick together after collision, அதாவது மோதலுக்கு பிறகு இப்போ ரெண்டு பொருள் வந்து ஒன்றோடொன்று மோத போகுது, m1 இன்னொன்று வந்து m2. இப்போ ரெண்டும் மோதினதுக்கு பிறகு ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டு m1 m2 அதாவது ரெண்டு பாடியும் ஒன்றோடொன்று என்ன பண்ணிக்கணும் ஒட்டிக்கிட்டு போணுச்சு அப்படின்னா அந்த மாதிரியான கொலிஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக். இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா புல்லட்ன்றது இப்போ துப்பாக்கிலேருந்து வரக்கூடிய புல்லட் வந்து
இப்போ நம்ம உடம்புல பட்டுச்சு அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளேயே என்ன ஆகும் அப்படின்னா அந்த புல்லட் வந்து பதிஞ்சிடும். அப்போ அந்த மனிதனோட வேகம், மனிதன் வந்து பாடி M1 அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா புல்லட் M2 செகண்ட் பாடி அப்படின்னு வச்சுட்டோம்னா மோதினதுக்கு பிறகு புல்லட் அண்ட் மேன் ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுறாங்க, ஒன்னா ஸ்டிக் டுகெதர் ஆயிடுறாங்க. அப்போ அந்த மாதிரியான கொலிஷன்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ களிமண் உருண்டை எடுத்து நம்ம ஒரு பஸ் போயிட்டு இருக்கு, அது மேலே ஒரு களிமண் உருண்டை எடுத்து நம்ம அடித்தோம் அப்படின்னா இப்போ களிமண் உருண்டை போயிட்டு அந்த பஸ்ஸில் வந்து பின்னாடி ஒட்டிக்கும். அப்போ அதெல்லாம் வந்து இன்எலாஸ்டிக், அதாவது கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன்ஸ். ஓகே, இப்போ கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் அதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் எ பாடி ஆஃப் மாஸ் M1 மூவிங் வித் எ வெலாசிட்டி U1 collides with a body of mass M2 moving with a velocity U2 in the same direction. அதை இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா, ரெண்டு பாடி எடுக்கிறோம். ஒன்னோட மாஸ் M1, இன்னொன்றுக்கு வந்து மாஸ் M2. இதோடைய வெலாசிட்டி பிஃபோர் கொலிஷன் U1, இதோட வெலாசிட்டி பிஃபோர் கொலிஷன் U2. ரெண்டு வந்து ஒரே டைரக்ஷனில் போகுது, சேம் டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சேம் டைரக்ஷனில் போகுது, இது வந்து டைரக்ஷனில் போகுது, இது வந்து டைரக்ஷனில் போகுது. இப்போ இது போயிட்டு ஃபாஸ்ட்டாக போணுச்சுன்னா இதில் போயிட்டு இதில் மோதும். இப்போ the two bodies stick together after collision. கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக்னா கொலிஷனுக்கு போயிட்டு இதோட மோதி இதோடவே என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த M1 ஸ்டிக் ஆகிடும், அதை ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிக்கிட்ட பிறகு ஆஃப்டர் கொலிஷன் இப்போ ரெண்டு பொருள் இருக்காது, ஒரு பொருள் தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு பொருள் ரெண்டு பொருளுக்கும் சேர்த்து அப்போ வந்து நமக்கு வந்து அதோடைய மாஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது, M1 + M2 ஆகிடுது. அதோடைய வெலாசிட்டி என்னவா இருக்கும், ஒரே வெலாசிட்டி தான், அந்த வெலாசிட்டியை நம்ம V அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ தேர்ஃபோர் இந்த கேசஸ்க்கு நம்ம வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படி ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து நமக்கு இதனுடைய மொமெண்டம் M1 U1 பிஃபோர் கொலிஷன், இதனுடைய மொமெண்டம் M2 U2 ஆஃப்டர் கொலிஷன், இதோட மொமெண்டம் M1 + M2 into V. அப்போ M1 U1 + M2 U2 ஈக்குவல் டு M1 + M2 into V அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்ம இங்கே M1 U1 + M2 U2 ஈக்குவல் டு M1 + M2 V அப்படின்னு சொல்கிறோம். From this value V can be determined. நம்ம இந்த M1 வேல்யூ, M2 வேல்யூ, U1 U2 இந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், அந்த V வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இம்பேக்ட். இம்பேக்ட் அப்படின்றதும் கொலிஷனும் அப்படின்றதும் ரெண்டும் சேம் தான். இப்போ இம்பேக்டில் என்னென்ன ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் இருக்குது, திஸ் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆஃப் இம்பேக்ட் மொத்தம் வந்து நமக்கு ஒரு 3 பிரின்சிபிள்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். ஒன்று கோஎபிசியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். இந்த கோஎபிசியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனை இதற்கான டெஃபினேஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் லா அப்படின்னு சொல்கிறாங்க. கோஎபிசியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனுக்கு வந்து ஸ்மால் இன்ற லெட்டரால் குறிக்கிறோம். இப்போ கோஎபிசியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னா திஸ் ஈக்குவல் டு minus of V1 minus V2 U1 minus U2. இதில் U1 U2ன்றதெல்லாம் பிஃபோர் கொலிஷன் that is U1 U2. ஒரு டூ பாடிஸ் இருக்கு, M1 இன்னொன்று M2 மாஸ், இதோடைய வெலாசிட்டி பிஃபோர் கொலிஷன் U1, இதுக்கு U2. இஸ் ஆஃப்டர் கொலிஷன் அதே பாடிக்கு சேம் மாஸ் பட் வெலாசிட்டிஸ் சேஞ்ச், இஸ் V1 V2. அப்போ U1 U2ன்றது பிஃபோர் கொலிஷன் வெலாசிட்டிஸ் ஆஃப் த பிஃபோர் கொலிஷன், V1 V2 அப்படின்றது வெலாசிட்டிஸ் ஆஃப் த ஆஃப்டர் கொலிஷன். அப்போ U1 minus U2ன்றது என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ரிலேட்டிவ் வெலாசிட்டினா இதை பொறுத்து இதுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ், அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த டூ பாடிஸ். அது மாதிரி V1 minus V2 அப்படின்றதும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த டூ பாடிஸ். அப்போ U1 minus U2ன்றது relative velocity of the two body before collision. V1 minus V2ன்றது relative velocity of the two body after collision. அப்போ therefore E equal to நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், E equal to minus V1 minus V2. V1 minus V2ன்றது relative velocity after collision, U1 minus U2ன்றது relative velocity before collision. அப்போ relative velocity after collision அதுக்கும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிஃபோர் கொலிஷனுக்கு இடையே உள்ள அந்த ரேஷியோவுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஈன்னு பேர். இது வந்து எப்படி இருக்கும்னா நெகட்டிவ் சைனோட சேர்ந்துருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா the ratio with a negative sign of the relative velocity of the two bodies after impact to their
relative velocity before impact, அது after impact by before impact. ஓகே, இதுதான் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஈயோட வேல்யூ வந்து நமக்கு 0க்கும் 1க்கும் இடையில இருக்கும். இப்போ ஈயோட வேல்யூ 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா E = 1 அப்படின்னா அதை வந்து நம்ம பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்றோம். அதுவே E = 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் அல்லது பெர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் கொலிஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ E = 1ன்னா பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், E = 0ன்னா பெர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக். ஃபார் 2 கிளாஸ் பால்ஸ், 2 கிளாஸ் பால் ஒன்றோடு ஒன்று மோதிக்குச்சுன்னா அதுக்கான E வேல்யூ 0.94. அதுவே 2 லெட் பால்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று மோதிக்குச்சுன்னா அதுக்கான E வேல்யூ வந்து நமக்கு 0.2. இப்போ செகண்ட் பாயிண்ட், ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ல செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மோஷன் ஆஃப் 2 ஸ்மூத் பாடிஸ் பெர்பெண்டிகுலர் டு த லைன் ஆஃப் இம்பாக்ட். இப்போ நம்ம இதில் லைன் ஆஃப் இம்பாக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ 2 பொருள் ஒன்றோடொன்று மோத போகுது, அதை மோதிருச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். ஒன்றோடொன்று இப்படி மோதிருச்சு. இப்போ இதனுடைய சென்டர் பாயிண்ட் இது, இதனுடைய சென்டர் பாயிண்ட். இந்த 2 சென்டர் பாயிண்ட்டையும் இணைக்கிறோம். இணைச்சு நம்ம அதை வச்சு ஒரு லைன் வரைகிறோம். இந்த லைனுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா திஸ் லைன் ஆஃப் இம்பாக்ட் பேர். லைன் ஆஃப் இம்பாக்ட். அப்புறம் இந்த லைனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா திஸ் நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இப்போ இதுக்குன்னே இந்த ரெண்டும் டச் பண்ண இடத்துல ஒரு புள்ளி வச்சு அந்த புள்ளிக்கிலேருந்து ஒரு லைன் வரைகிறோம். இந்த லைனுக்கு என்ன பேர் அப்படின்னா திஸ் டேன்ஜென்ட் அப்படின்னு பேர். இந்த லைனுக்கு டேன்ஜென்ட், நார்மல், லைன் ஆஃப் இம்பாக்ட். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். when 2 smooth bodies impinge, impingeனா மோதுது, 2 ஸ்மூத் பாடிஸ், இது ஒரு ஸ்மூத் பாடி, இது இன்னொரு ஸ்மூத் பாடி. இந்த 2 ஸ்மூத் பாடி ஒன்றோடு ஒன்று மோதும்போது அது ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்காதுன்னு சொல்றாங்க, there is no tangential action. அதாவது இந்த டேன்ஜென்சியல் ஆக்ஷன் இருக்காது. டேன்ஜென்சியல் டைரக்ஷன்ல எந்த ஆக்ஷனும் இருக்காது. இந்த டேன்ஜென்சியல் டைரக்ஷன்ல எந்த ஆக்ஷன் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஒரு பாயிண்ட். அடுத்து அதனால hence there is no change of momentum along the common tangent. இந்த tangent இல்லையா, இது common tangent. அதே மாதிரி நார்மலா வந்து common normal அப்படின்னு சொல்றோம். அப்ப common tangent வழியாக எந்த ஒரு change of momentum change இருக்காது. ரெண்டாவது பாயிண்ட். அப்ப hence there is no change of velocity for their body along the tangent. அப்ப tangent வழியாக நமக்கு வெலாசிட்டியும் நோ சேஞ்ச். அப்போ வெலாசிட்டியும் என்ன பண்ணாது, சேஞ்ச் ஆகாது. இன் அதர் வேர்ட்ஸ் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்னா there is no change in the velocity of a body in a direction perpendicular to the common normal. காமன் நார்மலுக்கு பெர்பெண்டிகுலரா நமக்கு எந்த ஒரு வெலாசிட்டி சேஞ்சும் இருக்காது. ஏன்னா இதுதான் வந்து நமக்கு காமன் நார்மல். இந்த காமன் நார்மலுக்கு பெர்பெண்டிகுலரான லைன் தான் காமன் டேன்ஜென்ட். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், காமன் டேன்ஜென்ட்ல டேன்ஜென்ட்டை பொறுத்து நமக்கு வந்து எந்த ஒரு வெலாசிட்டி சேஞ்சும் இருக்காது. அப்போ மோஷன் ஆஃப் 2 ஸ்மூத் பாடிஸ் பெர்பெண்டிகுலர் டு த லைன் ஆஃப் இம்பாக்ட். அதாவது லைன் ஆஃப் இம்பாக்டுக்கு பெர்பெண்டிகுலராக 2 ஸ்மூத் பாடிஸ் வந்து இயங்கி அது வந்து நமக்கு வந்து மோதலை ஏற்படுத்தும் போது இந்த டேன்ஜென்ட் வழியாக, அதாவது டேன்ஜென்ட்டை பொறுத்து அதோடைய வெலாசிட்டியில் எந்த சேஞ்சும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அல்லது காமன் நார்மலுக்கு செங்குத்தான திசையில் அதோடைய வெலாசிட்டிஸில் எந்த சேஞ்சும் இருக்காது அப்படின்றத சொல்லலாம். ஓகே, அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இப்போ நமக்கு மொமெண்டம் இந்த அதாவது கொலிஷனின் போது நமக்கு மொமெண்டம் வந்து கன்சர்வ்டாக இருக்கும், அதாவது மொமெண்டம் மாறாது அப்படின்றத தேர்ட் பாயிண்ட். அதாவது the total momentum of 2 bodies after impact along the common normal. This common normal should be equal to the total momentum before the impact along the same direction. என்ன சொல்றாங்க அப்படின்னா காமன் நார்மலை பொறுத்து, அது அலாங் த காமன் நார்மல் அந்த லைனை பொறுத்து நமக்கு டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் இம்பேக்ட், அதாவது இம்பேக்ட் மோதலுக்கு should be equal to the total momentum before the impact. அதாவது மோதலுக்கு முன்னும் மோதலுக்கு பின்னும்
அதோடைய காமன் நார்மலை பொறுத்து அதோடைய மொமெண்டம் நமக்கு சேஞ்ச் ஆகாது. இதுதான் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். அது என்ன கொலிஷனாக இருந்தாலும் சரி, எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தாலும் சரி, இன்எலாஸ்டிக்காக இருந்தாலும் சரி. ஓகே, இந்த 3 பிரின்சிபலை பயன்படுத்தி நாம் வந்து ரெண்டு ஸ்மூத் பாடிஸோட கொலிஷனை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்து இம்பேக்டில் 2 டைப் ஆஃப் இம்பேக்ட் சொல்கிறோம். ஒன் இஸ் டைரக்ட் இம்பேக்ட், இன்னொன்று வந்து ஆப்ளிக் இம்பேக்ட். இதை வந்து தமிழில் நம்ம நேரடி மோதல், நேரடியாக ரெண்டும் வந்து மோதுறது. ஆப்ளிக்னா சாய்ந்த மோதல், சாய்வான டைரக்ஷனில் வந்து ரெண்டு என்ன பண்ணோம் அப்படின்னா மோதும். அது ரெண்டு வேறு வேறு டைரக்ஷனில் வரும், அந்த மோதும். இப்போ டைரக்ட் இம்பேக்ட்னா நேரடி மோதல், ரெண்டோடைய ஒரே டைரக்ஷனில் நேரடியான ஒரே டைரக்ஷனில் வந்து மோதுச்சுன்னா அது நேரடி மோதல். அதாவது 2 bodies are said to impinge directly when the direction of motion of each is along the common normal at the point where they touch. என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 பாடிஸ் வந்து நேரடியாக வந்து மோதும், இந்த மாதிரி மோதுச்சுன்னா இதுதான் வந்து என்ன சொல்றோம், காமன் நார்மல். அதாவது காமன் நார்மல் வழியாக வந்து அப்படி ரெண்டுமே, இதுவும் காமன் நார்மல் வழியாக வருது, இதுவும் காமன் நார்மல் வழியாக வந்து ரெண்டு என்ன பண்ணுது நமக்கு மோதும். இந்த மாதிரி மோதுச்சுன்னா அது வந்து டைரக்ட் இம்பேக்ட். அது ஆப்ளிக் இம்பேக்ட்னா எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். நம்ம பிக்சர் வந்து இப்போ இது வந்து டைரக்ட் இம்பேக்ட். அடுத்து ஆப்ளிக் இம்பேக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அதான் அந்த ஃபர்ஸ்ட் பாடி வந்து இந்த டைரக்ஷனில் வருது, U1 ஆரோ மார்க் போட்டிருக்கலையா, இந்த டைரக்ஷனில் இந்த பாடி M1 வரும், M2 வந்து இந்த டைரக்ஷனில் வரும். ரெண்டும் இந்த டைரக்ஷனில் வந்து இன்னும் இந்த டைரக்ஷனில் வந்து இது ஒன்றோட ஒன்று மோதி, அதன் பிறகு இந்த M1ன்ற பாடி வந்து இந்த டைரக்ஷனில் வெளியில் போயிடும், M2ன்ற இந்த பாடி வந்து இந்த டைரக்ஷன் வெளியில் போகும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஆப்ளிக் இம்பேக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சாய்ந்த மோதல். ரெண்டு வந்து என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு சாய்வான திசையில் வந்து மோதிட்டு திரும்ப சாய்வான திசையிலேயே போயிடுது. அப்போ 2 bodies are said to impinge obliquely if the direction of motion of either, அதாவது direction of motion of either or both, எய்தர்னா ஏதாவது ஒன்றோ அல்லது ரெண்டுமோ, நாட் அலாங் த காமன் நார்மல், அதாவது காமன் நார்மல் வழியாக அதோடைய இயக்கம் இல்லை, இந்த காமன் நார்மல் வழியாக இல்லாமல் இப்படியே வந்துட்டு இதுவும் இப்படியே வந்துட்டு ரெண்டும் மோதிட்டு அப்படியே வேற டைரக்ஷனில் போயிடுது. காமன் நார்மல் வழியாக அதனுடைய டைரக்ஷன், அதனுடைய இயக்கம் இல்லை அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஆப்ளிக் இம்பேக்ட்னு சொல்கிறோம். இப்போ அடுத்த லைன் ஆஃப் இம்பேக்ட். லைன் ஆஃப் இம்பேக்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. அதாவது த காமன் நார்மல் at the point of contact is called the line of impact. அதாவது ரெண்டு பாடிஸ் வந்து மோதும்போது அந்த இதுதான் காமன் நார்மல். இந்த லைன் ரெண்டு வந்து டச் பண்ணும்போது ஒரு லைன் கிடைக்குது இல்லையா, இந்த லைன், இந்த காமன் நார்மலும் லைன் ஆஃப் இம்பேக்டும் கிட்டத்தட்ட சேம் லைன் தான். Thus in the case of 2 spheres the line of impact is the line joining their center. இப்போ இதோடைய சென்டர் நம்ம நினைச்சோம்னா எந்த லைன் கிடைக்குதோ அந்த லைனுக்கு தான் என்ன பேர் லைன் ஆஃப் இம்பேக்ட் சொல்கிறோம். ஓகே, அடுத்ததா ஆப்ளிக் இம்பேக்ட் ஆஃப் எ ஸ்மூத் ஸ்பியர் ஆன் எ பிக்சட் ஸ்மூத் பிளேன். ஒரு ஸ்மூத் பிளேன் இருக்கு, அது மேலே ஒரு ஆப்ளிக் இம்பேக்ட், ஒரு சாய்ந்த மோதல், ஒரு ஸ்பியர் வந்து சாய்வாக வந்து மோதுது. அப்படி மோதுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இல்லாட்டி XY பி த பிக்சட் பிளேன். XYன்னு ஒரு பிளேன் எடுத்துக்கிறோம், இது வந்து ஒரு ஸ்மூத் பிளேன். இந்த ஸ்மூத் பிளேனில் இந்த ஸ்பியர் வந்து என்ன பண்ணுது, சாய்வாக, அது சாய்வாக வருது, அது இந்த டைரக்ஷனில் வருது, U இந்த டைரக்ஷனில், இப்படி இந்த டைரக்ஷனில் என்ன பண்ணுது அப்படின்னா வருது, வந்து இந்த Pன்ற புள்ளியில் படுது. இந்த தளத்தில் பிளேனில் வந்து P என்ற புள்ளியில் இந்த ஸ்பியர் வந்து படுது. பட்டுட்டு மோதி திரும்ப இந்த V டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் போகுது. இதை வந்து நமக்கு இந்த பிக்சரில் கொடுத்துருக்கோம். இது வந்து ஆப்ளிக் இம்பேக்ட், சாய்ந்த மோதல். எங்கே அப்படின்னா தளத்தில், ஒரே ஒரு ஸ்பியர் தளத்தில் வந்து மோதிட்டு திரும்ப ரிட்டர்ன் போகுது. இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆரம்பத்தில் உள்ள வெலாசிட்டி U, அடுத்து ஃபைனல் மோதலுக்கு பிறகு ஆஃப்டர் கொலிஷன், ஆஃப்டர் இம்பேக்ட் அதனுடைய வெலாசிட்டி வந்து V. that U and V be the velocities of the sphere before and after impact, making angles. angles வந்து இப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து வரும்போது அதனுடைய இங்கே காமன் நார்மல் அப்படின்றது இந்த தளத்துக்கும் இந்த ஸ்பியருக்கும் வரையக்கூடிய இந்த லைன் தான் காமன் நார்மல். இப்போ இந்த காமன் நார்மலோட இந்த U வந்து நமக்கு ஆல்பான்ற கோணத்தை அமைக்குது.
அதே மாதிரி v வந்து தீட்டா என்ற கோணத்தில் இருக்கு. அதான் இங்கே சொல்லியிருக்கோம், மேக்கிங் ஆங்கிள்ஸ் ஆல்பா அண்ட் தீட்டா. u வந்து ஆல்பா கோணத்தையும் v வந்து ஆங்கிள் தீட்டாவையும் ஏற்படுத்துது காமன் நார்மலை பொறுத்து. இப்போ டைரக்ஷன் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப்டர் இம்பேக்ட், அது இம்பேக்டுக்கு பிறகு இந்த ஸ்பியர் எந்த சைடு போகும் அப்படின்றதுக்கான டைரக்ஷன் ஃபார்முலா நமக்கு cot theta equal to e cot ஆல்பா அப்படின்ற ரிலேஷன் மூலம் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி velocity of the sphere after impact, மோதலுக்கு பிறகு இந்த ஸ்பியர் வந்து எவ்வளவு வேகத்துல போகும் அப்படின்றத இந்த ஃபார்முலால இருந்து கண்டுபிடிக்கலாம். v square equal to u square sin square alpha plus e square cos square alpha. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம ரெண்டு ஸ்பியர்ஸ் டைரக்டா மோதுது. இட் இஸ் டைரக்ட் இம்பாக்ட் ஆஃப் டூ ஸ்மூத் ஸ்பியர்ஸ். இதை நம்ம பார்க்கலாம். இப்போ ரெண்டு ஸ்மூத் ஸ்பியர்ஸ் கொடுத்துருக்கோங்க. ஒன்னோட மாஸ் வந்து m1, இன்னொன்று வந்து m2. இந்த ஸ்பியரோட வெலாசிட்டி u1 பிஃபோர் கொலிஷன். பிஃபோர் கொலிஷன் இதோட வெலாசிட்டி u2. ஆஃப்டர் கொலிஷன் இதோட வெலாசிட்டி v1, இதோட வெலாசிட்டி v2. இப்போ இதில் காமன் நார்மல் அப்படின்றது இதுதான் காமன் நார்மல். திஸ் காமன் நார்மல். இப்போ காமன் நார்மலை பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதற்கான பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்தின் படி ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலாவையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்புறம் நியூட்டன்ஸோட எக்ஸ்பெரிமெண்டல் லாவிலிருந்து அந்த ஈயோட ஃபார்முலா அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இதை எழுதலாம். அதிலிருந்து நம்ம வந்து இந்த v1 v2 இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோம், a smooth sphere of mass m1 moving with a velocity u1 impinges on another smooth sphere of mass m2 moving in the same direction with the velocity u2. அதாவது m1 நிறையுள்ள u1 திசைவேகத்தில் செல்லக்கூடிய ஒரு ஸ்பியர் வந்து m2 நிறை கொண்ட u2 என்ற திசைவேகத்தில் செல்லக்கூடிய ஒரு ஸ்பியர் இருக்கு. இது ரெண்டும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே டைரக்ஷன்ல சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஸ்பியரும் ஸ்மூத் ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டதுனால நமக்கு ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ரெண்டு ஸ்மூத் ஸ்பியர் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்மூத் ஸ்பியருக்கு ரெண்டும் மோதும் போது அதனுடைய டேஞ்சன்ட் வழியே, அதாவது காமன் டேஞ்சன்ட் வழியே எந்த ஒரு வெலாசிட்டி சேஞ்சும் இருக்காது அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ தேர் இஸ் நோ இம்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆன் எய்தர் அலாங் த காமன் டேஞ்சன்ட். அப்போ இந்த காமன் டேஞ்சன்ட் வழியே நமக்கு எந்த ஃபோர்ஸும் செயல்படாது. ஹென்ஸ் இன் திஸ் டைரக்ஷன், அதனால இந்த டைரக்ஷன்ல நமக்கு என்ன இருக்காது, வெலாசிட்டிஸ் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. இந்த காமன் டேஞ்சன்ட் வழியான வெலாசிட்டிஸும் நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகே, இப்போ v1 and v2 அப்படின்றது என்ன, v2 be the velocities of the two spheres along the common normal. காமன் நார்மலை பொறுத்து இந்த ரெண்டோட வெலாசிட்டி ஆஃப்டர் இம்பாக்ட் v1 v2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ பை த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், திஸ் டூ பாடிஸோட பிஃபோர் த கொலிஷன், இது பிஃபோர் த கொலிஷன், ஆஃப்டர் த கொலிஷன் டோட்டல் லீனியர் மொமெண்டம். நமக்கு பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்தின் படி பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் நமக்கு வந்து மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ தேர்ஃபோர் இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிடும். அடுத்ததான் நியூட்டன்ஸோட எக்ஸ்பெரிமெண்டல் லாவின் படி நமக்கு ஏற்கனவே நியூட்டன்ஸோட எக்ஸ்பெரிமெண்டல் லா E ஈக்குவல் டு திஸ் மைனஸ் ஆஃப் v1 மைனஸ் v2 டிவைடட் பை u1 மைனஸ் u2. இப்போ இதன்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து v1 மைனஸ் v2 ஈக்குவல் டு மைனஸ் e u1 மைனஸ் u2 அப்படின்னு எழுதுறோம். இப்போ ஆஃப்டர் சிம்பிளிஃபையிங் we get இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு v1 அண்ட் v2 இந்த வேல்யூ கிடைக்குது. திஸ் v1 ஈக்குவல் டு m2 u2 into 1 plus e plus u1 m1 minus e m2 by m1 plus m2. v2 equal to இது அப்படியே வந்து m1, இதில் இந்த v1ல m1க்கு பதிலாக m2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. m2 எடுத்துட்டு அப்படியே m1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வந்து v2 கிடைச்சிடும். இப்போ அடுத்ததான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா the impulse of the blow on the sphere of mass m1, அதாவது m1 மீது ஏற்பட்ட அந்த இம்பல்ஸ், m1ன்ற மாஸ் மேல எவ்வளவு இம்பல்ஸ் ஏற்படுது நமக்கு ஏற்கனவே தெரியும். இம்பல்ஸ் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மொமெண்டம் சேஞ்சஸ்க்கு ஈக்குவல், அல்லது சேஞ்ச் இன் மொமெண்டத்துக்கு ஈக்குவல்.
இப்போ இம்பல்ஸுக்கான ஃபார்முலாவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இட் இஸ் m into v minus u. இப்போ இங்கே m1 மீதான இம்பல்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ அதனால mக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கிறோம், m1, pக்கு பதிலாக வந்து v1, uக்கு பதிலாக u1 அப்படின்னு போட்டுக்கிறோம். அதனுடைய வெலாசிட்டிஸ். அப்போ இம்பல்ஸ் வந்து m1 மீதான இம்பல்ஸ் m1 v1 minus u1 ஈக்குவல் டு இதற்கு நம்ம கண்டுபிடிச்சா என்ன கிடைக்குது அப்படின்னா m1 m2 into 1 plus e u2 minus u1 by m1 plus m2 இது கிடைக்கும். இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம m2 மீதான இம்பல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதே ஆன்சர் தான் நமக்கு வரப்போகுது. என்ன அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஒரு மைனஸ் வரும், அவ்வளோதான். ஏன்னா இந்த இது வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். u1 u2 மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். நீங்கள் m1க்கு போல m2 போடலாம், m2 போல m1 போட்டிங்கனாலும் m1 m2 திரும்ப கிடைச்சிரும். அது மாதிரி இந்த டேர்ம் கிடைச்சிரும். 1 plus eல இருந்து சேஞ்ச் ஏற்பட போகிறதில்ல. இப்போ u1 இந்த சைடு வந்துடும், u2 அந்த சைடு போயிடும். அல்லது இதை அப்படியே வச்சுட்டு நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். அதான் என்ன சொல்லியிருக்கோம், திஸ் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த இம்பல்ஸ் ஆஃப் த ப்ளோ ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் m2. அது m2 மீதான அந்த இம்பல்ஸுக்கு சமம். அதை m1 மீதான இம்பல்ஸு m2 மீதான இம்பல்ஸுக்கு சமமாகவும் ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் இருக்கும் அப்படின்றது தான் இது சொல்லுது. இப்போ e ஈக்குவல் டு 1, m1 ஈக்குவல் டு m2 அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ நமக்கு ஏற்கனவே நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா? என்ன ஃபார்முலா? v1 அண்டு v2 ஃபார்முலா இருக்குது. இதில் நம்ம வந்து e ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும், m1 ஈக்குவல் டு m2ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? m1 m2 இது எல்லாத்தையும் நம்ம வந்து m1 கூட வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ v1 ஈக்குவல் டு m2க்கு பதிலாக m, u2 1 plus க்கு பதிலாக 1, அப்போ 1 plus 1 2 plus u1 m1க்கு பதிலாக m minus க்கு பதிலாக 1, அப்போ m2க்கு பதிலாக m divided by m1 plus m2. m1 plus m2ன்றது m plus m அப்படின்னு வந்துடும். இப்போ ஈக்குவல் டு m u2 into 2 plus இங்கே வந்து m minus 1 into m. This 1 into m equal to m. அப்போ m minus m equal to 0. இப்போ u1 into 0 equal to 0. அப்போ இந்த டேர்மே செகண்ட் டேர்மே டோட்டலாக 0 ஆயிரும். அப்போ நமக்கு வந்து m u2 into 2 மட்டும் தான் கிடைக்கும். டிவைடட் பை இங்கே m plus m equal to 2m. இப்போ இந்த m கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு கடைசியில் என்ன கிடைக்குது? ஈக்குவல் டு u2. அதாவது v1 ஈக்குவல் டு u2ன்னு கிடைக்கும். இதே மாதிரி சிமிலர்லி இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா v2 ஈக்குவல் டு u1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ e ஈக்குவல் டு 1 மற்றும் m1 ஈக்குவல் டு m2னா நமக்கு வந்து v1 ஈக்குவல் டு u2 அண்டு v2 ஈக்குவல் டு u1. இப்போ u1ன்றது என்ன? முதல் பொருளினுடைய ஆரம்ப திசைவேகம். இந்த முதல் பொருளின் ஆரம்ப திசைவேகம் எதுக்கு சமமாக இருக்குது? v2க்கு சமமாக இருக்குது. v2 என்பது என்ன? இரண்டாவது பொருளினுடைய இறுதி திசைவேகம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டோம்னா v1ன்றது முதல் பொருளின் இறுதி திசைவேகம், u2 என்பது இரண்டாவது பொருளினுடைய ஆரம்ப திசைவேகம். அப்போ இரண்டு பொருள்களும் மோதலுக்கு பிறகு அதே திசைவேகங்களை மாற்றிக்கொள்கிறது. அதாவது v1 வந்து அதாவது முதல் பொருளின் இறுதி திசைவேகமானது இரண்டாவது பொருளினுடைய ஆரம்ப திசைவேகத்துக்கு சமமாக இருக்கு. அதே மாதிரி இரண்டாவது பொருளினுடைய இறுதி திசைவேகமானது முதல் பொருளினுடைய ஆரம்ப திசைவேகத்துக்கு சமமாக இருக்கு. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ e ஈக்குவல் டு 1 மற்றும் m1 ஈக்குவல் டு m2. m1 ஈக்குவல் டு m2னா ரெண்டு மாசும் வந்து சேமாக இருக்கணும். அதே மாதிரி e ஈக்குவல் டு 1னா அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்துச்சு அப்படின்னா மோதலுக்கு பிறகு அந்த இரண்டு பொருள்களும் தன்னுடைய வெலாசிட்டிஸை மாற்றிக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் கோலம் வந்து அதனுடைய வெலாசிட்டியை ரெண்டாவது கோலத்துக்கு கொடுத்துருது, ரெண்டாவது கோலம் வந்து அதனுடைய வெலாசிட்டியை ஃபர்ஸ்ட் கோலத்துக்கு கொடுத்துருது. நெக்ஸ்ட், லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி டியூ டு டைரக்ட் இம்பேக்ட் ஆஃப் டூ ஸ்மூத் ஸ்பியர்ஸ். இந்த ரெண்டு ஸ்மூத் ஸ்பியர்ஸ் வந்து ஒன்றோடொன்று மோதும் போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி என்ன? அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, நமக்கு லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா இஸ் 1/2 m1 m2. லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 1/2 m1 m2 by m1 plus m2 into u1 minus u2 whole square 1 minus e whole square.
இதுவே வந்து நமக்கு எலாஸ்டிக் கொலிஷன் ஃபுல்லாக வந்து எலாஸ்டிக் கொலிஷன் இருந்துச்சு அப்படின்னா E ஈக்குவல் டு 1. இப்போ E ஈக்குவல் டு 1 இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கைனடிக் எனர்ஜி லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 0. ஏன்னா இப்போ ஈக்குவலாக 1 போட்டோம்னா 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ தேர்ஃபோர் டோட்டல் டேர்மே நமக்கு 0 வந்துடும் ஃபார் எலாஸ்டிக் கொலிஷன். அதுவே இன்எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தால் E ஈக்குவல் டு 0 இருந்தால், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக்காக இருந்தால் E ஈக்குவல் டு 0. அப்போ E ஈக்குவல் டு 0னா லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னா 1/2 m1 m2 by m1 plus m2 into u1 minus u2 whole square. ஏன்னா இப்போ Eக்கு பதிலாக நம்ம 0 போட்டோம் அப்படின்னா இட்ஸ் இங்கே 1 மட்டும் தான் இருக்கும். இட்ஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. 1ஆல் மல்டிபிள் பண்ணாலும் இதே வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் நமக்கு வந்து ஃபார் பெர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்துச்சுன்னா, அதாவது E ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா நமக்கு லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இந்த ஃபார்முலாவில் சொல்கிறோம். When the kinetic energy lost during impact is converted into, இந்த கொலிஷன் போது கன்வெர்டிங் எனர்ஜி வந்து குறைகிறது. அது இன்எலாஸ்டிக் கொலிஷன் போது இந்த கைனடிக் எனர்ஜியானது என்னவாக மாறுகிறது அப்படின்னா சவுண்டாவோ அல்லது ஹீட்டாவோ அல்லது வைப்ரேஷன் ரொட்டேஷன் ஆஃப் த கொலைடிங் பாடிஸ், அந்த மோதுகிற பாடியோட வைப்ரேஷன் ஆகவோ அல்லது வந்து ரொட்டேஷன் ஆகவோ நமக்கு மாற்றம் அடையும். அடுத்து நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்ளிக் இம்பாக்ட், அதாவது சாய்ந்த மோதல் ரெண்டு ஸ்மூத் ஸ்பியர்ஸ். இந்த பிக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மாஸ் m1 இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியர் இருக்கு, இன்னொன்று மாஸ் m2 இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பியர் இருக்கு. இப்போ மாஸ் m1ன்ற ஸ்பியர் ஆரம்பத்தில் u1 அப்படின்ற வெலாசிட்டியில வருது. அது மாதிரி m2 மாஸ் அந்த ஸ்பியர் வந்து u2 அப்படின்ற வெலாசிட்டியில வருது. இந்த ஆரம்பத்தில் இந்த லைன் வந்து என்ன லைன் அப்படின்னா நமக்கு காமன் நார்மல். நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த லைனுக்கு என்ன பேர் அப்படின்னா காமன் நார்மல். காமன் நார்மல். இப்போ இந்த u1 ஆனது காமன் நார்மலோட ஆல்பா கோணத்தை அமைக்கிறது. அதே மாதிரி u2 வந்து காமன் நார்மலோட பீட்டா அப்படின்ற ஆங்கிளை ஏற்படுத்துது. மோதலுக்கு பிறகு இது v1 வேகத்தில் போகுது, இது v2 வேகத்தில் போகுது. இப்போ v1 வந்து நமக்கு காமன் நார்மலோட தீட்டா ஆங்கிளை ஏற்படுத்துது. அது மாதிரி v2 வந்து மோதலுக்கு பிறகு அந்த காமன் நார்மலோட பைன்ற ஆங்கிளை ஏற்படுத்துது. இப்போ இதோடைய வெலாசிட்டிஸ் வந்து நமக்கு வந்து u1 அண்ட் u2 v1 v2 எல்லாமே நமக்கு வந்து சாய்வான திசையில் இருக்கிறதுனால இப்போ இந்த வெலாசிட்டிஸை நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். u1 வந்து காமன் நார்மல் அலாங் த காமன் நார்மல், அதே மாதிரி பெர்பெண்டிகுலர் த காமன் நார்மல், அதாவது இதுக்கு செங்குத்தா மாதிரி இதுக்கு செங்குத்தா நம்ம பிரிக்கலாம். லைன்ஸ் வந்து கொஞ்சம் நேராக இல்லாமல் இருக்கும், பட் இது ஸ்ட்ரைட்டாக அதாவது செங்குத்தா பிரிக்கிறோம். இது ஒரு லைன். அது மாதிரி u2வையும் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். இந்த டைரக்ஷனில் ஒன்று, இன்னொன்று இதுக்கு செங்குத்தா ஒன்று. அது மாதிரி v2வையும் நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கலாம். இந்த டைரக்ஷனில் காமன் நார்மலில் ஒன்று, இன்னொன்று காமன் நார்மலுக்கு செங்குத்தா ஒன்று. அது மாதிரி v1 ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா காமன் நார்மலுக்கு செங்குத்தா ஒன்று, காமன் நார்மலோட டைரக்ஷனில் ஒன்று. இப்போ இது காமன் நார்மலோட டைரக்ஷனில் u1ஓட அந்த காம்பனண்ட் வந்து u1 காஸ் ஆல்பா. ஏன்னா ஆங்கிள் வந்து எங்கே இருக்குதோ அதை அந்த கூரை வந்து நம்ம வந்து காசுன்னு வச்சுக்கிறோம். ஆங்கிள் இல்லாத இந்த கூரை வந்து நம்ம வந்து சைன் வச்சு போகிறோம். இது வந்து சைன் ஆல்பாவின் கூறு, அதாவது u1 சைன் ஆல்பா. அது மாதிரி இது v1 கூறு. v1 கூறு வந்து v1 காமன் நார்மல் வழியாக செல்லக்கூடிய v1 கூறு v1 காஸ் தீட்டா. அது மாதிரி இது வந்து செங்குத்தா இருக்கக்கூடியது வந்து v1 சைன் தீட்டா. இது v1 சைன் தீட்டா. சிமிலர்லி அதே மாதிரி இது வந்து u2 சைன் பீட்டா. இந்த டைரக்ஷனில் இருக்கிறத வந்து காமன் நார்மலில் இருக்கிறத வந்து காஸ் பீட்டான்னு எடுத்துக்கலாம். இட்ஸ் u2 காஸ் பீட்டா. அது மாதிரி இது வந்து v2 காஸ் பை, இது வந்து v2 சைன் பை. ஓகே, இப்போ நமக்கு u1 u2 v1 v2 ஒவ்வொன்றிலையும் நமக்கு வந்து ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்கு. u1ல 2 காம்பனன்ட், u2ல 2, v1ல 2, v2ல 2. இந்த ரெண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு
டேஞ்சன்ட் வழியாகவும் காம்பனன்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி காமன் நார்மல் அதன் வழியாகவும் காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காமன் நார்மல் அதன் வழியாக இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த u1 cos ஆல்பா, u2 cos பீட்டா, p2 cos பை, p1 cos தீட்டா. டேஞ்சன்ட் வழியான காம்பனன்ட் வந்து நமக்கு சைன் கூறுகள் எல்லாமே டேஞ்சன்ட் வழியான காம்பனன்ட்ஸா இருக்கும். ஓகே, இப்போ by the principle of conservation of momentum, the total momentum of the two spheres along the common normal is unaltered by the impact. நமக்கு ஏற்கனவே தெரியும் காமன் நார்மல் வழியான அந்த மொமெண்டம் ஆனது நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. இதுதான் நமக்கு வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பிரின்சிபல். இப்போ அதன்படி எழுதணும் அப்படின்னா இப்போ ரெண்டு பாடிஸ், இந்த ரெண்டு பாடிஸும் இந்த ரெண்டு இதனுடைய மாஸ் வந்து m1, அப்போ therefore this m1. அப்புறம் இதனுடைய வெலாசிட்டி இன் காமன் நார்மல் டைரக்ஷன்ல u1 cos ஆல்பா பிளஸ் செகண்ட் பாடியோட மாஸ் வந்து m2, அதனுடைய வெலாசிட்டி இந்த காமன் நார்மல் டைரக்ஷன்ல நமக்கு வந்து u2 cos பீட்டா. அப்புறம் ஈக்குவல் டு ஆஃப்டர் கொலிஷன் மாஸ் m1 காமன் நார்மல் வழியான திசைவேகம் இஸ் v1 cos theta, v1 cos theta plus m2 v2 cos phi. According to the total momentum conservation படி நம்ம இந்த மாதிரி எழுதலாம். இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறோம். அப்புறம் நியூட்டனுடைய எக்ஸ்பெரிமெண்டல் லாவின் படி அதே மாதிரி காமன் நார்மல் வழியான எக்ஸ்பெரிமெண்டல் லாவின் படி எப்படி எழுதலாம்? v1 minus v2 equal to minus e into u1 minus u2. பட் இங்க v1 அப்படின்றது வந்து ஜெனரல், பட் காமன் நார்மல் வழியான வெலாசிட்டி வந்து v1 cos theta. அதே மாதிரி காமன் நார்மல் வழியான வெலாசிட்டி வந்து v2 cos phi. அப்புறம் இங்க u1ன்றது என்ன மாறிடும்? நமக்கு u1 காமன் நார்மல் வழியே வந்து நமக்கு cos ஆல்பா கூறு மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி u2 ஓட cos பீட்டா கூறு மட்டும்தான் இருக்கு. அதனால நமக்கு ஈக்குவேஷன் செகண்ட். அடுத்து இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, since there is no force perpendicular to the common normal AB, நமக்கு வந்து இது வந்து ஸ்மூத் பாடியா இருந்துச்சுன்னா காமன் நார்மலுக்கு பெர்பெண்டிகுலரா நமக்கு எந்த ஃபோர்ஸும் செயல்படாது. எந்த ஃபோர்ஸும் காமன் நார்மலுக்கு செங்குத்தா செயல்படாத போது அதோட தொடர்புடைய வெலாசிட்டிஸும் என்ன பண்ணாது அப்படின்னா நமக்கு சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்றோம். அந்த வெலாசிட்டிஸ் ஆஃப் த ஸ்பியர்ஸ் பெர்பெண்டிகுலர் டு த காமன் நார்மல் AB remain unaltered due to the impact. அப்ப காமன் டேஞ்சன்ட் வழியான வெலாசிட்டி நமக்கு என்ன பண்ணாது அப்படின்னா மாறாது. இப்போ m1ஓட காமன் டேஞ்சன்ட் வெலாசிட்டி என்ன அப்படின்னா நமக்கு u1 sin ஆல்பா. இது வந்து பிஃபோர் கொலிஷன். இப்போ பிஃபோர் கொலிஷன் u1 sin ஆல்பா, இட் இஸ் u1 sin ஆல்பா. ஆஃப்டர் கொலிஷன் அதோடைய வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னா v1 sin theta. அப்போ v1 sin theta. இது ரெண்டும் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஸ்பியர்ல நமக்கு பிஃபோர் கொலிஷன் u2 sin beta equal to after collision v2 sin phi. ஏன்னா நமக்கு காமன் டேஞ்சன்ட் வழியாக எந்த ஒரு ஃபோர்ஸும் செயல்படாது அப்படின்றதுனால காமன் ஃபோர்ஸ் வழியான அந்த திசைவேகத்துல எந்த மாற்றமும் ஏற்படாது. அதனால மோதலுக்கு முன்னாடியும் மோதலுக்கு பின்னாடியும் உள்ள திசைவேகம் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து v1 sin theta equal to u1 sin ஆல்பான்னு எழுதுறோம். அதே மாதிரி u2 sin phi equal to u2 sin beta அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா மல்டிப்ளையிங் 2 by m2 அண்ட் ஆடிங் 1. அதாவது ரெண்டாவது ஈக்குவேஷனோட m2 பெருக்கி அதை வந்து 1ஓட கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து v1 cos theta அதற்கான வேல்யூ கிடைக்குது. இதை நீங்க மனப்பாடமா வச்சுக்கலாம். அடுத்து ரெண்டாவது சமன்பாட்டை m1ஆல பெருக்கி அதை 1ஓட சப்ட்ராக்ட் பண்ணா கழிச்சோம் அப்படின்னா நமக்கு v2 cos phi கிடைக்குது. இந்த v1 cos thetaவுக்கும் v2 cos phiக்கும் v1 cos thetaவை நம்ம மனப்பாடம் பண்ணோம்னா v2 cos phi வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. m1 அண்ட் m2வை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். m1க்கு பதிலாக m2, m2க்கு பதிலாக m1 அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்து அதே மாதிரி ஆங்கிள்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆல்பாவுக்கு பதிலாக பீட்டா, பீட்டாவுக்கு பதிலாக ஆல்பா. இதுல இருந்து இதை நம்ம கொண்டு வந்துடலாம்.
இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து இப்போ இந்த ஈக்குவேஷன் 5, இந்த ஈக்குவேஷன் வந்து 6. இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நம்ம வந்து v1 ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அதில் v1 கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி v2 ஸ்கொயர் கண்டுபிடிச்சு v2 வந்து கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி, அதாவது மூணாவது ஈக்குவேஷனையும் இந்த மூணாவது ஈக்குவேஷனையும் அஞ்சாவது ஈக்குவேஷனையும் 3ஐயும் 5ஐயும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து tan தீட்டா கிடைக்கும். அதுலேருந்து இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு tan தீட்டா கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நாலாவது ஈக்குவேஷனையும் அதே மாதிரி ஆறாவது ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து tan பை அது வந்து கிடைக்கும். அதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ therefore v1, v2, theta and pi இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். அடுத்து இந்த 6 ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து v1, v2, theta, pi are determined uniquely. ஓகே. இப்போ அடுத்து impulse of the blow on the sphere of mass m1. m1ன்ற மாஸின் மீது ஏற்பட்ட கணத்தாக்கு எவ்வளவு? கணத்தாக்கு ஈக்குவல் டு நமக்கு என்ன? சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், உந்த மாற்றத்திற்கு சமம். இதன் வழியாக along the common normal. அப்போ காமன் நார்மல் வழியான உந்த மாற்றம் எவ்வளோ அப்படின்னா நமக்கு m1, அது மாஸ் m1க்கான உந்த மாற்றம் இஸ் m1 ஆஃப்டர் இம்பேக்ட். அது நமக்கு சேஞ்ச் ஆஃப் மொமெண்டத்துக்கான ஃபார்முலா m இன்ட்டு v மைனஸ் u. இப்போ ஆஃப்டர் இம்பேக்ட், பிஃபோர் இம்பேக்ட். இப்போ m1, mக்கு பதிலாக m1 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. விக்கு பதிலாக வந்து ஆஃப்டர் இம்பேக்ட் காமன் நார்மல் வழியாக அதனுடைய திசைவேகம் நமக்கு வந்து v1 cos theta மைனஸ் பிஃபோர் இம்பேக்ட் அதனுடைய வெலாசிட்டி அலாங் த காமன் நார்மல் இட் இஸ் u1 cos alpha. இப்போ m1 மீதான அந்த ப்ளோ, இம்பல்ஸ் ஆஃப் த ப்ளோ, அதாவது கணத்தாக்கு விசை வந்து எதுக்கு சமமாக இருக்கும்னா அதனுடைய சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், அதாவது m1 v1 cos theta மைனஸ் m1 u1 cos alphaவுக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இது m1 உள்ள பெருக்கணும் அப்படின்னா m1 v1 cos theta மைனஸ் m1 u1 cos alpha அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே. இந்த m1 into v1 cos theta minus u1 cos alpha எதுக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா m1 m2 into 1 plus e by m1 plus m2 அடுத்தது u2 cos beta minus u1 cos alphaவுக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இந்த v1 வேல்யூ u1 வேல்யூ, இந்த v1 வேல்யூ வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த v1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகே. திஸ் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த இம்பல்ஸ் ஆஃப் த ஸ்பியர் m2. அடுத்த லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி டியூ டு ஆப்ளிக் இம்பேக்ட். ஆப்ளிக் இம்பேக்டில் நமக்கு அதே அந்த டைரக்ட் இம்பேக்டில் உள்ள அதே ஃபார்முலா தான் m1 m2 1 மைனஸ் e ஸ்கொயர் 2 இன்ட்டு m1 ப்ளஸ் m2. பட் இந்த வெலாசிட்டி u1 மைனஸ் u2 ஹோல் ஸ்கொயர் நாங்கள் போட்டிருக்கோம். இங்கே u1க்கு பதிலாக u1 cos alphaன்னு போட்டுக்கணும், u2க்கு பதிலாக u2 cos beta அப்படின்னு போட்டுக்கணும். வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ.